ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அரசியல் ரீதியாக தவிக திமுக இடையேதான் போட்டி என முதல்வர் விஜய் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திருச்சியில் உரையாற்றிய அவர், திமுக தவிக இடையிலான போட்டியில் வேறு யாருக்கும் இடமே இல்லை என்றும் உறுதியாக கூறினார். இப்ப என்ன உனக்கு எதிரிகளே இல்லையா அப்படின்லாம் கேட்டா அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அப்படிலாம் நான் நினைக்கவும் மாட்டேன். அப்படி நினைக்கவும் கூடாது. இப்பவும் சொல்றேன், அரசியல் ரீதியா சொல்றேன், ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு இன்னொன்னு எஸ், ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இதுக்கு நடுவுல வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. ஏதாவது இருக்குன்னு சொல்றீங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு ஒரு வேலையும் இல்ல. இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் சுத்தம். தவிக ஆட்சி அமைப்பதை தடுக்கும் விதமாக திமுக சில கட்சிகளுடன் இணைந்து செயல்பட்டதாக முதல்வர் விஜய் குற்றம் சாட்டினார். மக்களுக்காக உழைக்க வந்த விஜய்க்கும் விஜய் ஆட்சியை தடுக்க நினைத்த ஸ்டாலினுக்கும் தான் இனி போட்டி என்றும் அவர் கூறினார். திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு இந்த விஜயோட ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூத்து ஒண்ணு பண்ணாங்களே, அந்த கடைசி 5 நாள் அடாடாடாடா, நமக்கெல்லாம் ஓஹோ இப்படியெல்லாம் கூட நடக்குமோ என்ன கூத்துங்கிறீங்க. ஆனா ஃபியூச்சர் என்னவா இருக்கும்ன்றத மட்டும் இப்ப நான் சொல்றேன். உங்களுக்காக உண்மையா உழைக்க வந்த இந்த விஜயா, இல்ல இந்த விஜயோட ஆட்சி அமைஞ்சிட கூடாதுன்னு தடுக்க நினைச்ச ஸ்டாலின் சாரா? தவிக குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக திமுக அதிமுக முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு முதல்வர் விஜய் விளக்கம் அளித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற தவிக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், அதிமுகவுடன் திருட்டுத்தனமாக கூட்டணி வைக்கும் என்ற திமுக தூர்ந்து போன சக்தியாக மாறிவிட்டதாக விமர்சித்தார். நாம மக்களுக்காக இவ்வளவு வேலை பார்க்கிறோம். ஆனா இவங்க அதையெல்லாம் விட்டுட்டு குதிரை பேரம் பண்றாரு, அது பண்றாரு, இது பண்றாருன்னு சொல்லிட்டு தப்பா கதையெல்லாம் அடிச்சு விட்டுக்கிட்டு இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் அதாங்க திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம ஒரு ஓரமா மூலையில உட்கார்ந்துட்டு பேரம் பேசி கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சு கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க. அது ஏன் தெரியுமா? உங்களோட இந்த டிவிக்கு ஆட்சி அமைஞ்சா அவங்க பொழப்பே போயிடும். அந்த கொள்ளையடிக்கிறது, லஞ்சம், ஊழல் எல்லாமே கத்தம். அதான் இந்த காரணம். அடுத்து ஸ்டாலின் சார், திமுக இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. நீங்க எப்போ இந்த தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துகிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ, அப்பவே இந்த திமுக தூர்ந்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு. சட்டம் ஒழுங்கை சரி செய்யாமல் அடுத்தவர் மீது பழிபோட ஆட்சியாளர்கள் காரணங்களை தேடினால் தமிழ்நாட்டு மக்கள் அதிக நாள் பொறுத்திருக்க மாட்டார்கள் என திமுக பொதுச்செயலர் கனிமொழி கூறியுள்ளார். வாசுதேவநல்லூர் தொகுதியில் திமுக வெற்றி பெற்ற நிலையில் திமுக சார்பில் புளியங்குடியில் நன்றி அறிவிப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய கனிமொழி, திமுக ஆட்சியில் இப்படியான சூழல் தமிழ்நாட்டில் இல்லை எனவும் தெரிவித்தார். இந்த 23 நாட்களிலே 64 கொலை சம்பவங்கள் நடந்திருக்கிறது. 111 பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது. 111. அதில் 61 குழந்தைகளுக்கு எதிரானது. சென்ற திமுக ஆட்சியிலே நடந்த சில செயல்களால் தான் இன்று நாங்க ஆட்சி பொறுப்புல இல்ல. நாங்க ஆட்சி பொறுப்புல இருந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டிலே இல்லை. அவர்கள் இந்த பிரச்சனையை களைவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். இதற்கான தீர்வுகளை தேட வேண்டும். சட்டம் ஒழுங்கை சரி செய்ய முயற்சிகள் எடுக்க வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு மறுபடியும் வேறு யார் மீது பழி போடலாம் என்று அவர்கள் காரணங்களை தேடிக்கொண்டிருந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் அதிக நாள் பொறுமையாக காத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
முதல்வர் விஜயின் உரை வெறும் தற்பெருமை பேச்சு என அதிமுக விமர்சித்துள்ளது. இது தொடர்பாக அதிமுகவின் ஐடி விங் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை விலைபேசி ராஜினாமா செய்ய வைத்து தலைமைச் செயலகத்தையே இணைப்பு விழா நடத்தியது குறித்து ஏன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை எனவும், மக்களை ஏமாற்றுவதிலும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருப்பதிலும் திமுகவை தவிர்க்க மிஞ்சிதான் இருக்கும் என்றும் விமர்சிக்கப்பட்டுள்ளது. எல்லோரையும் எல்லா நேரமும் ஏமாற்ற முடியாது என்றும் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருச்சியில் முதல்வர் விஜயின் உரை விளம்பர உத்தியாகவே இருந்ததாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதல்வர் விஜயின் உரை வெற்றுரை நயமும் போலி கவர்ச்சியும் நிறைந்த விளம்பர உத்தியாகவே அமைந்துள்ளது என்றும், இது கடந்த கால தீமைகளின் தொடர்ச்சியே அன்றி வேறில்லை எனவும் விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் நாளும் பெருகி வரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளுக்கு தன் மீது பழிபோடுவதாக முதல்வர் அங்கலாய்ப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.